விஜய் பாட்டு போட்டா நான் ரெடி தான் வருவேன். அந்த இந்த சந்துக்குள்ளார எங்க சுத்திட்டு இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே எப்படிதான் அவனுக்கு காது கேட்குமா வந்துருவான் உள்ளார. விஜய் சார் பாட்டு கேட்டு வந்து அந்த படம் அந்த பாட்டை பார்த்து முடிக்கிற வரைக்கும் கண் அசைக்க அந்த மாட்டாங்க. பாட்டு தீர்ந்துச்சுன்னா திருப்பி வேற இது மாத்த சொல்லுவான். நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னு போட சொல்லுவான். அது வேற இதுல திருப்பி வருதான் டக்கு டக்குன்னு போட்டா அந்த பாட்டு தீர வரைக்கும் வெளியே இந்தாண்ட அசைய மாட்டான். போகவே மாட்டாங்க, அந்த இடத்த விட்டே போக மாட்டான். மேல அது பைத்து அவன் அந்த பாட்டை விட்டே போக மாட்டான். அப்படியே நின்று அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். யாராவது திடீர்னு மாத்திட்டாங்கன்னா அதை போடுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து ரிமோட்டை இழுத்து அமுக்க சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். அவனை இன்னும் மறக்க முடிய மாட்டாங்க. அவங்க அம்மா பேசுறது இல்ல, நான் அவன் வாய் திரும்புறதுக்கு ஆனதுனால அவன் நம்ம பக்கம் திரும்பிட்டான். அது வந்து அவனுக்கு வந்து அது இப்போ துரு விஷ்ணு அந்த கூட்டத்துக்கு அவரை பார்க்கறதுக்கு போன ஒரு விஷயம்னா இன்னைக்கு அவர் சிஎம்மா ஆயிருக்காரு. ஒரு பக்கம் துக்கம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் விஜய் அவர்கள், ஏன்னா பல பேரோட கனவு 42 உயிரோட ஆசீர்வாதம்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆனது? எங்களதெல்லாம் எல்லாமா ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு.